தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெப்பநிலை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கடும் இன்னலை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். லாவண்யா, வணக்கம். தற்போது ஏப்ரல் மாதம் இன்னும் தொடங்காத நிலையில் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் வெப்பநிலை சதமடித்திருக்கிறது. தமிழகத்தில் தற்போது பல பகுதிகளிலும் வெப்பநிலை 100 டிகிரிக்கு மேல் அடித்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். தண்ணீர் மற்றும் குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெப்பநிலை உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். வெயிலை சமாளிக்க முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2-3 டிகிரிகள் அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதிகரித்து வரும் வெப்பம் காரணமாக தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெப்பம் காரணமாக தண்ணீர் மற்றும் பழச்சாறுகளை உட்கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவுறுத்தி இருக்கிறது. வெயிலை சமாளிக்க முடியாமல் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தமிழகத்தில் கடும் அவதிகளை சந்தித்து வருகின்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு நம்முடன் நேரலில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. தமிழகத்தின் பல பகுதிகளிலும் வெப்பநிலை சதமடித்துக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் வெப்பநிலையின் காரணமாக பொதுமக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக அலுவலகங்களுக்கு செல்வோர், அதே போல பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், அதே போல தங்களுடைய அன்றாட பணிகளுக்காக போக்குவரத்தை மேற்கொள்வோர் அனைவருமே இந்த வெப்பத்தின் காரணமாக மிகவும் ஒரு அல்லல் பட்டு வருகிறார்கள். இந்த வெப்பத்தினை தாங்க முடியாத அளவிற்கு இருப்பதாகவும் அந்த வெப்பத்தை எல்லாம் தணிப்பதற்காக தர்பூசணி பழங்கள், குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம்கள் போன்ற குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் உணவாக எடுத்துக்கொள்வதாகவுமே பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரியிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் உயரும் எனவும், அதிலும் குறிப்பாக அதிகபட்ச வெப்பநிலை, அதிகபட்ச ஈரப்பத நிலை, அதே போல குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரியிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் உயரும் பொழுது ஒரு அசௌகரியமான ஒரு சூழலை பொதுமக்கள் சந்திக்க நேரிடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களில் வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்து வருகிறது. மலைக்கோட்டை மாவட்டமான திருச்சியிலும் வெயில் மண்டையை பிளப்பதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் தர்பூசணியினுடைய விற்பனையானது அமோகமாக இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்பது தான். எப்பொழுதுமே ஏப்ரல் மே மாதங்களில் தான் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் ஒரு உச்சநிலையை அடையும். ஆனால் பிப்ரவரியினுடைய இறுதி காலகட்டத்திலேயே தற்பொழுது வெயிலினுடைய தாக்கமானது அதிகரித்தது. தொடர்ந்து மார்ச், ஏப்ரல் என வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கிறோம். ஆகவே பொதுமக்கள் தங்களுடைய அவசியமான தேவைகளுக்கு வெளியே வர வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுரை வழங்குகிறார்கள். பருத்தியிலான உடைகளை அணிய வேண்டும் எனவும், சன்ஸ்கிரீன் போன்ற மருந்துகளை பயன்படுத்த வேண்டும் எனவும், ஏனென்றால் தோல் சார்ந்த வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும், அதே போல அம்மை, வெயில் மயக்கம், பக்கவாதம் போன்ற அந்த நோய்களும் இந்த வெயிலினுடைய தாக்கத்தின் காரணமாக வருவதற்கு வாய்ப்புள்ளதாகவுமே மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே அதிகமான தண்ணீரை அருந்த வேண்டும் எனவும், ஒரு நாளைக்கு 2 முறை குளிப்பது ஒரு நலமாக இருக்கும் எனவுமே மருத்துவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரை வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. அதிலும் சென்னையை பொறுத்தவரை மக்கள் தங்களுடைய போக்குவரத்திற்காக செல்வதற்கே மிகவும் ஒரு அல்லல் படக்கூடிய, அவதிப்படக்கூடிய ஒரு சூழல் தான் கள யதார்த்தமாக இருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் வெப்பநிலை குறித்து விரிவான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி லாவண்யா.